வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி டிகிரி கோர்ஸ் நம்மளுடைய தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஆஃப் லிசன் காலேஜஸில் படிச்சிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ரிசல்ட்டு ரிலீஸ் ஆகிருக்குது. அது என்ன செமஸ்டருக்கு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இந்த போர்ட்டல் ரிசல்ட் போர்ட்டலில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு வந்து ரிசல்ட்டுலாம் எல்லாம் காட்டும். அதில் நியூன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதில் வந்து பார்க்கும்போது நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். தேர்டு செமஸ்டர், அப்புறம் தேர்ட் இயர் பார்ட் 1 எம்பிபிஎஸ், அப்புறம் எம்பிபிஎஸ் தேர்டு ப்ரொஃபஷனல் பார்ட் 1லாம் இருக்குது. ஸோ நமக்கு ஃபார்மசி கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா தேர்ட் செமஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணதில் அதுக்கப்புறமா செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு தேர்ட் செமஸ்டர்னு கொடுக்கணும். அப்புறம் சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்கும், 3+3 நம்ம அதில் 6ன்னு என்ட்ரு பண்ணிக்கணும். என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ ரிசல்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம இதில் வியூ ரிசல்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் டவுன்லோட் ஆகும். அப்புறம் நம்மளுடைய கேலரி பேஜில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய் நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ரிசல்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது நம்ம ஷோ பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய நேம் இருக்கும், அதுக்கப்புறமா இன்ஸ்டியூஷன் நேமு, என்ன கோர்ஸு, என்ன செமஸ்டர், நம்மளுடைய ரெகுலேஷன் என்ன, எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டாக இருக்கும், நம்ம செக் பண்ணிக்கணும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது முக்கியம். நம்ம வந்து செப்டம்பர் செஷன் நம்ம எழுதியிருந்தோம், ஜனவரி நடந்த எக்ஸாமினேஷன், ரிசல்ட் பப்ளிஷிங் டேட்டும் வந்துடும் அதில். அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் கோடு, சப்ஜெக்ட் நேம், அதாவது ஃபார்மசூட்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தியரி ப்ராக்டிக்கல், ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் தியரி ப்ராக்டிக்கல், ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி தியரி ப்ராக்டிகல்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் தியரி ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். இதில் நம்ம செக்யூர் பண்ண தியரி மார்க்கு, ப்ராக்டிக்கல் மார்க், எவ்வளோ மார்க் மேக்ஸிமம் இருக்குது, எவ்வளோ மார்க் மினிமம் எடுத்தால் பாஸ் மார்க், எவ்வளோ மார்க் நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம், எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, வைவா, ப்ராக்டிக்கல், அதுலேயே நம்ம எவ்வளோ ரெக்கார்டு, இதுலேயே நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும், மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் அவைலபிள் இருக்குது, எவ்வளோ நம்ம எடுக்கணும், எவ்வளோ நம்ம எடுத்துருக்குறோம், அதையும் நம்ம அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட்ஸ் எல்லாமே பாஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ரிசல்ட்டோடைய அந்த டவுன்லோடோட பிரிண்ட் அவுட்டு, டவுன்லோட சாஃப்ட் காப்பி பிரிண்ட்டு. அப்புறம் டோட்டல் இன் வேர்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் செமஸ்டர் கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ், குமுலேட்டிவ் கிரேடு பாயிண்ட் ஆவரேஜ், அப்புறம் பாசிங் க்ரைட்டீரியா 50% மேலே இருந்தால் பாஸ் மார்க்கு, இன்க்ளூடிங் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, 50% ப்ராக்டிக்கல்லையும் இருக்கணும். அப்புறம் கிரேட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. 90 to 100னா 90 to 100க்குள்ள 10 ஓ கிரேடு, 80 to 89 அப்படிங்கிறது 9, அது ஏ கிரேடு, 7 to 79னா பி, அது வந்து பி கிரேடு, 60 to 69ங்கிறது 7 கன்சிடர் பண்ணுவாங்க, சி கிரேடு, 50 to 59ங்கிறது 6, அதாவது டி கிரேடுன்னு சொல்லுவாங்க. லெஸ் தென் 50னா அது வந்து எஃப் கிரேடு, ஆப்ஷன்னா ஏஏ. ஸோ நோ மினிமம்னா என்எம்னு போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ரிசல்ட்டில் நம்மளுடைய மார்க் ஸ்டேட்மெண்ட்டில் கடைசியாக கொடுக்கக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேவா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து அப்கமிங் செஷனில் பி ஃபார்மசி கோர்ஸ் படிக்க வரக்கூடிய இப்போ லேட்டரல் என்ட்ரி மாணவ செல்வங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செம்மாக இருக்கும். தேர்ட் செம்ங்கிறது அவங்களுடைய ஃபஸ்ட் செமஸ்டராக இருக்கும். அந்த நண்பர்களுக்கு மற்ற எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ வெரி மச். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.